நான் இன்ஸ்டால 2500 சம்திங் சொன்னாங்க. ஷாக் ஆயிருச்சு உண்மையாலுமே. நான் அதே பேட்டர்னை வச்சு தேடி பார்த்தேன் மீஷோல. எடுத்த ட்ரெஸ் பட் எடுத்ததுக்கு அப்புறமா தேவையில்லாம இது எடுத்துட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்ண ட்ரெஸ். வெல்கம் பேக் டு த சேனல் பிரியா மனோஜ். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான மீஷோ ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம வந்து எப்பவுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல, நம்ம வாங்கின எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் எனக்கும் இந்த வாட்டி இருந்துச்சு. இதை நம்ம வந்து காலேஜ் வியர், ஆஃபீஸ் வியர், நம்ம நார்மலா வெளியே போறதுக்குன்னு சொல்லி எல்லாத்துக்குமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் எல்லாமே 500க்குள்ள பட்ஜெட்ல தான் வந்து இருக்கு எல்லாமே. வீடியோ ஃபுல்லா தொடர்ந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட எண்ட்ல வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் வந்து இந்த கிரீன் கலர் ஒரு ட்ரெஸ்னே சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இன்ஸ்டால ஒரு ட்ரெஸ் பார்த்தேன், இதே மாதிரி எக்ஸாக்டா எல்லோ கலர்ல. நான் பிரைஸ் எவ்வளோன்னு விசாரிக்கும் போது 2500 சம்திங் சொன்னாங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிருச்சு உண்மையாலுமே. நான் அதே பேட்டர்னை வச்சு தேடி பார்த்தேன் மீஷோல. ஸோ எனக்கு இந்த மாதிரி கிடைச்சது. எனக்கு அந்த எல்லோ கலரை விடவே எனக்கு இந்த கிரீன் பிடிச்சிருந்துச்சு. நான் பார்த்தது எல்லோ கலர். இதுல பாத்தீங்கன்னா இந்த காலர்ல ஃபுல்லாவே வந்து லேஸ் ஒர்க் மாதிரி வச்சு, இந்த ஸ்லீவ்ஸ்லயும் பாத்தீங்கன்னா லேஸ் ஒர்க் மாதிரி வச்சு, இந்த எண்ட்லயும் பாத்தீங்கன்னா லேஸ் ஒர்க் மாதிரி வச்சு சூப்பரா வந்து கொடுத்திருந்தாங்க. இதோட வந்து ஒரு துப்பட்டாவுமே கொடுத்திருந்தாங்க, அதுவும் நல்லா லென்த். சைட்ல வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்குமே நான் வியர் பண்ணி காமிச்சிருக்கிற வீடியோ வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் நான் இதுல காமிக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுமே எம் சைஸ் தான். நான் ஏதாவது ஒன்று டிஃபர் பண்ணி எடுத்துருந்தேன்னா அதை மட்டும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து ஹைட்டுமே நல்ல ஹைட் இருந்துச்சு. என்னோட ஹைட் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணேன். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா டக் பிடிக்கணுமோ அப்படின்னு நினைச்சேன், கொஞ்சம் பிடிக்கணும் அப்படின்னு. பட் லூஸா போடுறதுக்கே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. பட் எம் வந்து ஃபிட்டா இல்ல, லூஸா தான் இருக்கு. உங்களுக்கு ஃபிட்டா போடணும்னா நீங்க எம் வாங்கி சைஸ் வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். இதோட ஹைட் ரொம்பவே வந்து சூப்பரா இருந்தது. எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுல ஆஃபீஸ் வியர்க்கு வந்து போடலாம். நீங்க காலேஜ் கோயிங் கேர்ள்ஸா இருக்கீங்கன்னா அதுக்குமே வந்து போடலாம். இதோட பிரைஸ் எல்லாமே வந்து நான் சைட்ல மென்ஷன் பண்றேன். இப்ப எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து நம்மளுக்கு கரெக்டா இந்த இடம் வரைக்கும் மட்டும் வரும். ரொம்ப வந்து ஹைட்டாவும் வராது. 3/4 கிடையாது, ஃபுல் ஹேண்டும் கிடையாது. நம்மளுக்கு எல்போக்கு முன்னாடியே முடிஞ்சிரும். ஸோ லென்த் வைஸ் எனக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மெட்டீரியலுமே சொல்லணும், ரொம்ப சூப்பரான மெட்டீரியல். கண்டிப்பா நீங்க எத்தனை வாட்டி போட்டு துவைச்சு எடுத்தீங்கனாலுமே நல்லா இருக்கும். இன்னொன்னு ஆல்ரெடி நான் போட்டு வாஷ் பண்ணிட்டு ஒரு வாட்டி வாஷிங் மிஷின்ல, அப்பயுமே இது நல்லா இருக்கு. லைனிங்குமே நல்லா உள்ள வரைக்கும் இந்த லென்த் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த ட்ரெஸ்ஸை நீங்க நம்பி வாங்கலாம். இதுல நிறைய கலர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. துப்பட்டாவுமே வந்து பாத்தீங்கன்னா சைட்ல ஃபுல்லா லேஸ் ஒர்க் வச்சு ஃபுல்லாவே இந்த சைட்ல, அதுக்கப்புறமா ஷால் ஃபுல்லாவே இந்த லேஸ் ஒர்க் மாதிரி வந்து வச்சிருக்காங்க. ஷால் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அப்படியே ஒரு மாதிரி வெயிட்டா நல்லா தான் இருக்கு. இப்படி போட்டோம்னா அப்படி நிக்கும், கழண்டு வராது. அந்த மாதிரி ஒரு ஷால். நல்லா ஹைட்டும் நல்லாவே இருக்கு. இந்த வீடியோல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலா இந்த ட்ரெஸ்மே வந்து சூப்பரா இருக்கு. இந்த ட்ரெஸ்க்குமே நான் 10/10 ரேட்டிங் கொடுப்பேன். அடுத்து நம்ம பார்க்க போற ட்ரெஸ் வந்து இந்த பிங்க் வித் இந்த ஸ்லீவ்ஸ்ல மட்டும் அழகா ஒரு ஃபிளாரல் டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ட்ரெஸ். அது இந்த பிங்க் கலர் டாப் ஃபுல்லா பிளைனா பிங்க் கலர் கொடுத்து இந்த ஸ்லீவ்ஸ் மட்டும் இந்த ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்கும் போது பார்க்க ரொம்ப வந்து போடும்போது அதனால லுக்கா நல்லா இருக்கும். அது இந்த பிங்க்னா எந்த கேர்ள்ஸ்க்கு தான் பிடிக்காது, மோஸ்ட் எல்லா கேர்ள்ஸ்க்குமே பிங்க் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதோட ஹைட்டுமே நல்லா இருந்துச்சு. லைனிங் நல்லா கொடுத்துருக்காங்க. இதோட மெட்டீரியலுமே ஜார்ஜெட் மெட்டீரியல் தான். பட் இது வந்து நான் எஸ் வாங்கியிருக்கேன். எஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபிட்டா இருக்கும். பட் எம் வாங்கினீங்கன்னா லைட்டா நீங்க ஆல்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கலாம். பட் இது வந்து எஸ். இது நான் சைட்ல வந்து வியர் பண்ணி காமிச்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஃபிட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. இதோட ஹைட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு முட்டிக்கு கீழே வரைக்குமே வந்து நல்லா ஹைட் வரும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா முட்டி வரைக்கும் போடுற டாப் விட கொஞ்சம் நல்லா ஹைட்டா வர டாப் போட்டோம்னா நம்ம கொஞ்சம் வந்து நல்லா கொஞ்சம் ஹைட்டாவும் தெரியும், லீனாவும் தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டாப் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்லீவ்ஸ் எல்லாமே நெக் டிசைன் வந்து நார்மல் டிசைன் தான். இது எதுவும் பேட்டர்ன்ல எதுவும் வித்தியாசமா கிடையாது. ஸோ இதோட பிரைஸ் நான் சைட்ல வந்து மென்ஷன் பண்றேன். இதுக்கு நான் 10க்கு 10 ரேட்டிங்ஸ் கொடுப்பேன். நெக்ஸ்ட் இந்த ட்ரெஸ் தான் பாக்குறதுக்கு வந்துட்டு பியூர் ஒயிட்டா இல்லாம ஆஃப் ஒயிட்டாவும் இல்லாம இருக்கிற ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் தான். இது வந்து ஃபுல் க்ளோஸ்டு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வாங்கும்போது. மெட்டீரியல் வந்து நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியல்ல ஒரு மாதிரி இந்த குட்டி குட்டியா சின்ன சின்னதா ஜமிக்கி வச்சிருக்காங்க. அது ஜமிக்கியா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த குட்டி குட்டியா ரவுண்ட் ரவுண்டா அது வந்து உங்களுக்கு அவ்வளவா ஜிகு ஜிகுன்னு தெரியாது. பட் ஒரு நைட்ல அந்த மாதிரி போனீங்கன்னா லைட்டா ஒரு ஷைனிங் மாதிரி இருக்கும். சிக்கன் கறி குத்தியில எப்படி இந்த லைட் ஷைனிங் இருக்கும் அது மாதிரி இது வந்து இருக்கு. ஸோ இதோட நெக்குமே வந்து நார்மல் நெக் பேட்டர்ன் தான். பட்
ஸ்லீவ்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இங்க இருந்தே வந்து புஷ்ன்னு பஃப் ஸ்லீவ்ஸ் மாதிரி வரும். இது வரைக்கும் கீழே வந்து ஃப்ரில் மாதிரி வந்து வச்சு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. சோ வந்து நீங்க நார்மலா உள்ள ஷார்ட்ஸ் மாதிரி வியர் பண்ணிட்டு அது ட்ரெஸ் மாதிரி போட்டீங்கன்னா ஒரு மாதிரி கேர்லி ஃபீலிங்கா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ். உண்மையிலுமே இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதோட ஹைட்டும் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. கீழே வந்து பாட்டம்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி லேஸ் ஒர்க் மாதிரி ஹோல்ஸா வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அழகா இருக்கு. உங்களுக்கு இதோட சைஸ் வந்துட்டு இதோட சைஸ்மே வந்துட்டு எஸ் தான். ஸோ இதுவே வந்து கொஞ்சம் லூஸா தான் இருக்கு. இது கொஞ்சம் லைட்டா ஆல்டர் பண்ணி போடுறதுனால போட்டுக்கலாம். சில பேத்துக்கு வந்து ஃபிட்டா போட பிடிக்கும், சில பேத்துக்கு லூஸா போடுறது பிடிக்கும். இப்போ வந்து லூஸா போடுறதே ஒரு விதமான ட்ரெண்டா தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதோட சைஸ் வந்து எஸ். அடுத்து இந்த கலர் ட்ரெஸ் தான். எத்தனை பேத்துக்கு இந்த பிங்க் பிடிக்கும்னு தெரியல. ஆக்சுவலா இது நான் ரொம்ப விரும்பி எடுத்த ட்ரெஸ். பட் எடுத்ததுக்கு அப்புறமா தேவையில்லாம இது எடுத்துட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்ண ட்ரெஸ். அது எதனாலன்னு நான் சொல்றேன். இந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நெக் டிசைன் வந்து டிஃப்ரெண்டா கொடுத்திருந்தாங்க. இந்த இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா? ஒரு மாதிரி நெக் டிசைனே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. இதோட பேர்லாம் எனக்கு சொல்ல தெரியல. பட் பாக்குறதுக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கு நெக் டிசைன். ஸோ ஸ்லீவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் பஃப் வரும். இங்க நம்ம போடும் போது இங்க பஃப் வரும். ஸோ இங்கேயும் வந்து உள்ள ஃபுல்லா இந்த சுடி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டாட்டா அந்த கோல்டன் கலர் புட்டான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து வச்சிருக்காங்க. அப்புறமா அதுல வந்து ஃப்ளோரல் பிரிண்ட் மாதிரி வந்து சுடிதார் ஃபுல்லா வந்து வந்திருக்கு. இதோட வந்து ஒரு துப்பட்டாவுமே வந்து கொடுத்துருக்காங்க. நான் சைட்ல வேர் பண்ணி காமிக்கிறேன். நல்லா ஹைட்டு. ஸோ டாப் வந்து பாத்தீங்கன்னா லைனிங் நல்லா வச்சு எனக்கு லுக் இந்த ஸ்டிச்சிங் எல்லாமே வந்து எனக்கு மெட்டீரியல் எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் எதனால நான் வந்து எடுத்தது ஃபீல் பண்ணேன்னா இதை பார்த்துட்டு எங்க அம்மா வந்துட்டு திடீர்னு இது ஒரு கலருன்னு எடுத்து வச்சிருக்க, இதெல்லாம் ஒரு கலரா பஞ்சு மிட்டாய் கலர்ல இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் தான் ஐயோ இதை எடுத்துட்டோமோ அப்படின்னு வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. நல்லா இல்லையோ அப்படின்ட்டுன்னு. நீங்க சொல்லுங்க இந்த ட்ரெஸ் கலர் வந்து நல்லா இருக்கா இல்ல உண்மையுமே பஞ்சு மிட்டாய் கலர் மாதிரி அடிக்கிற மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க சொல்றத வச்சுதான் ரிட்டர்ன் போடலாமா இல்ல வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன். ஸோ அதனால கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. பட் எனக்கு இந்த ட்ரெஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மெட்டீரியலுமே வந்து ஜார்ஜெட் மெட்டீரியல். இது வந்து சீக்கிரமா வந்து ஒரு மாதிரி சலசலன்னு போயிரும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி மெட்டீரியல் கிடையாது. ஸோ எனக்கு இந்த ட்ரெஸ்க்குமே வந்து நான் 10க்கு 8 ரேட்டிங் கொடுப்பேன். ஏன் அந்த 2 பாயிண்ட்னா கலர்னால தான். ஏன்னா இது வந்து வீடியோலயுமே நம்ம அந்த மீஷோ ஆப்ல பார்க்கும்போது கலர் கொஞ்சம் லைட்டா தெரிஞ்சுது. பட் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் டார்க்கா தெரியற மாதிரி இருக்கு இந்த பிங்க். பட் இருந்தாலும் பரவாயில்ல நான் வச்சிருந்தேன். பட் இப்படி சொன்னாங்காட்டி எனக்கு கொஞ்சம் மைண்ட் இதா இருக்கு. ஸோ நீங்க எப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இந்த ஷால் துப்பட்டாலையும் வந்து பாத்தீங்கன்னா சைட்ல ஃபுல்லா வந்து ஒரு மாதிரி கோல்டன் கலர்ல பார்டர் மாதிரி கொடுத்து அந்த ஷால்லையுமே வந்து ஃப்ளோரல் பிரிண்ட் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல ஹைட் ஷாலு. உங்களுக்கு சைட்ல நான் வேர் பண்ணிருப்பேன். அதுலயே வந்து தெரியும். பாக்குறதுக்கு நல்லா ஆஃபீஸ் வேர் காலேஜ் வேர்க்கு எல்லாம் போட்டீங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கலர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான கலர். இது வரைக்கும் என்கிட்ட இல்லாத ஒரு கலர். இது ஒரு மாதிரி கிரீன் எப்படி சொல்றது இந்த ஒரு மாதிரி லைட்டான பாச கிரீன் சொல்லுவாங்களா அதுல ஒரு மாதிரி ஆரஞ்சு இது கலந்த மாதிரி ஒரு இது. உங்களுக்கு வீடியோல அந்த அளவுக்கு கிளியரா இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் வந்து ஒரு மாதிரி போட்டாலே நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் கலரே. இதோட நெக் பேட்டர்ன் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இங்க வந்து காலர் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா வி நெக்ல கொடுத்து இங்க காலர் வச்சு மோஸ்டா காலர் வச்சதுன்னா இங்க இருந்தே நம்மளுக்கு ட்ரெஸ் வந்துடும். பட் இது காலர் வச்சுமே இங்க இருந்து வி நெக் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3/4 ஸ்லீவ் மாதிரி வந்துட்டு வருது. ஹைட் தான் எனக்கு ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட். இன்னும் கொஞ்சம் ஹைட்டா இருந்திருக்கலாமோ, பாக்குறது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு. ஹைட் கொஞ்சம் ஷார்ட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலுமே இந்த கலருக்காகவும் இந்த காலர் பேட்டர்னுக்காகவுமே நான் இந்த ட்ரெஸ்ஸை வந்து வச்சிருக்கேன். மேபி அதை வந்து நம்ம பட்டியாலாவோ இல்ல வந்து கொஞ்சம் வேற மாதிரி கொஞ்சம் லூஸ் பேண்ட்ஸ் மாதிரி போட்டு வியர் பண்ணோம்னா கொஞ்சம் பாக்குறதுக்கு வந்து ஷார்ட் குர்த்தி மாதிரி வந்து இருக்கும். எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட் இருந்திருக்கலாமா, கொஞ்சம் ஒரு 2 இன்ச் ஹைட் இருந்திருந்தா இன்னும் எனக்கு கொஞ்சம் ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ அந்த ஹைட்டுக்காக மட்டும் இதுக்கு நான் 10க்கு 8 ரேட்டிங்ஸ் கொடுப்பேன். மித்தபடி எனக்கு அதோட குவாலிட்டி, ஸ்டிச்சிங், உள்ள லைனிங், இந்த நெக் டிசைன் இதெல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதே நீங்க ட்ரை பண்ணி பாக்குறதுனா பண்ணுங்க. எல்லாத்துக்குமே நான் வந்து சைட்ல பிரைஸ் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். நீங்க டைரக்டா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரெஸ் தான். இந்த ட்ரெஸ் நான் இந்த வீடியோல ஆட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. ஏன்னா இது வந்து நான் மீஷோல வாங்கல.
டவுன் ஹால்ல, கோயம்புத்தூர்ல டவுன் ஹால்ல போத்தீஸ்க்கு ஆப்போசிட்ல ரூபியான்னு ஒரு கடை இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு கடையில தான் வந்து நான் அதை வாங்கினேன். பட் நான் ரொம்ப வந்து யோசிச்சேன் ரீசெண்டா, தெரியாதனமா அதை வாங்கிட்டோம் அப்படின்னு. ஏன்னா மீஷோல நான் செக் பண்ணுவோம் இந்த ரேட் வந்து 500 தான் போட்டிருந்துச்சு. பட் நான் 700க்கோ 800க்கோ இந்த ட்ரெஸ்ஸை வந்து வாங்கினேன். பட் உண்மையிலுமே சொல்றேன், ரொம்ப ரொம்ப இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. எனக்கு தெரியல மீஷோல இந்த அளவுக்கு வந்து இந்த இத்தனை இப்படி ஃபில்ஸ் வந்து வர மாதிரி இப்படி நல்லா இவ்வளோ கிளாத் வச்சு கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு. நான் வேணா உங்களுக்கு வந்து மீஷோல வந்து நல்லா ரேட்டிங்ஸ் எல்லாம் செக் பண்ணி நல்லா ரிவ்யூஸ் இருக்கிற ட்ரெஸ்ஸா வேணா லிங்க் கொடுக்குறேன். வேணா நீங்களும் ஒரு வாட்டி ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல அப்படின்னா நீங்க சப்போஸ் கோயம்புத்தூர் டவுன் ஹால்ல இருக்கீங்கன்னா நீங்க அந்த டவுன் ஹால் சைட்ல இருக்கிற ஷாப்லயே வந்து இப்பெல்லாம் இன்ஸ்டால ஃபேமஸா இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து சேல் பண்றாங்க. நான் நிறைய ரீசெண்டா பார்த்தேன், எல்லாமே டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. ஸோ நீங்க அங்க வேணா போய் ட்ரை பண்ணி பாருங்க. பட் வந்து எனக்கு தெரியல மீஷோல எப்படி இருக்கும் அப்படின்றது. இது வந்து அழகா அப்படி பட்டர்ஃப்ளை ஃபுல்லா போட்டு இந்த ட்ரெஸ்ஸோட மெட்டீரியல் நல்லா அப்படி போட்டுட்டோம்னா ஒரு மாதிரி நல்லா இருக்கும். வெயில் காலத்துல எல்லாம் முக்கியமா போட்டோம்னா இதோட ஸ்லீவ்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல மட்டும் ஒரு தனியா ஒரு கை மாதிரி, கைனா இங்க ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க வந்து இப்படி ஆகுற மாதிரி ஸ்லீவ்ஸ், நார்மல் ஸ்லீவ்ஸ் தான், பஃப் எல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி நெக்குமே வந்து வி நெக் கொடுத்து நல்லா அழகா கீழே வரைக்குமே இப்படி ஃப்ரில் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ட்ரெஸ்ஸா போட்டோம்னா, ஐ மீன் வந்து உள்ள ஷார்ட்ஸ் மாதிரி நம்ம வியர் பண்ணிட்டு பேண்ட் மாதிரி போடாம ட்ரெஸ்ஸா வியர் பண்ணோம்னா அது ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கும். எப்படி சொல்றது, எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி எனக்கு இது போட்டதுமே ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியா, ஒரு மாதிரி கேர்லிங் ஃபீலிங்கா இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபீலிங்கா வந்து இருந்துச்சு. உண்மையாலுமே நான் அது ரொம்ப நினைச்சேன், ரொம்ப ரேட் கொடுத்து வாங்குறோமோ. ஏன்னா நான் மோஸ்ட் அந்த 700-800 ரூபாய்க்குலாம் அவ்வளவு சீக்கிரத்துக்கு போக மாட்டேன். பட் இருந்தாலும் வாங்கினேன். பட் வாங்கினதுக்கு வர்த்தா எனக்கு இருக்கு. அடுத்து வந்து இப்ப நான் வியர் பண்ணிருக்கிற ட்ரெஸ் தான் இது. நீங்க சைட்ல வீடியோல பாப்பீங்க. இது மாதிரி கிரீனே வந்து டிஃப்ரெண்டான கிரீன். எனக்கு இந்த கிரீன் பேர் என்னன்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியல. இதுல வந்து ஒயிட் கலர்ல ஹார்டின் வச்ச மாதிரி, ஸ்லீவ்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இங்க வச்சு லைட்டா பஃப் வந்த மாதிரி. இது வந்து நான் இன்னும் டக் பிடிக்கல, டக் பிடிக்காம தான் போட்டிருக்கேன். எனக்கு இப்படி போடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு, கொஞ்சம் லூசா போடுறது. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 700 to 800 வாங்கினா. பட் இதே மாதிரி சேம் எக்ஸாக்ட் ட்ரெஸ் நான் மீஷோல தேடும் போது நான் பார்த்தேன். அதோட எந்த லிங்க்குமே கொடுக்குறேன். பட் வந்து அது வாங்குறது வாங்காதது உங்களோட ஐடியா தான். ஏன்னா நான் வந்து அங்க வாங்கி இதை ரிவ்யூ பண்ணல. ஸோ வந்து நீங்க ரிஸ்க் எடுக்கிறதுனா கொஞ்சம் பார்த்து ரிஸ்க் எடுக்கணும், அதுதான். ஸோ இதோட இந்த ட்ரெஸ்மே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல கேர்லி லுக்ல வந்து நல்லா இருந்தது. இந்த கலர் வந்து என்கிட்ட இல்லவே இல்லை. நான் மோஸ்டா ஒரே கலர்ல எடுத்துட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இந்த வாட்டி நான் பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா கலர்ஸ்ல ட்ரை பண்ணி கொஞ்சம் எடுத்த மாதிரி எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருந்துச்சு. ஸோ அவ்வளவுதான், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன மாதிரி வீடியோஸ் வந்து போடலாம், அமேசான்ல ட்ரை பண்ணலாமா, பிளிப்கார்ட்ல ட்ரை பண்ணலாமான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.